ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ரெட்டச்சங்கன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள ஆக்ஷன் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 போலீஸ்காரங்க சேர்த்து ஒருத்தனை போட்டு செம்மடி அடிக்கிறாங்க. அடிச்சு ஒத்துக்கோ, நீ தான் பண்ணன்னு ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் ஒத்துக்கவே மாட்டான். அவனை தேர்ட் கிரேட் ட்ரீட்மெண்ட்லாம் பண்றாங்க. இருந்தும் ஒத்துக்காம இருக்கான். அவன் அங்கிருந்து கூட்டிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக்ல ஜீப் நிற்கும் போது அதுல இருந்து தப்பிச்சிடறான். அவன் யாரு, அவனையா இவங்க பிடிச்சிட்டு வந்து ஒத்துக்க சொல்றாங்க, அவனோட பேக் ஸ்டோரி என்ன, கடைசியில் இவன் போலீஸ் கிட்ட மாட்டினானா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் நீட்டாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது யூஸ்வலான ஸ்டோரி பிளாட் தான், பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் கிடையாது. அது பெர்ஃபார்மன்ஸ்ல படத்தை நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோவே பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி கேரக்டர் ரேட்டிங் பொறுத்தளவும் பார்த்தீங்கன்னா யார் கேரக்டருமே மிங்கிளாக உட்காந்து படத்தை பார்க்க முடியல. படத்துல ஆக்ஷன் போர்ஷன்ஸும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் சவுண்டால இல்ல, சினிமோட்டோகிராஃபில ஓகேவா பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்லாம் பரவாயில்லாம இருக்கு. மேக்கிங்லேயே கூட இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்கலாம். சரி, அட்லீஸ்ட் ஸ்கிரீன் பிளேல நல்லா எழுதி எடுத்திருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ தானம் தான் எழுதி எடுத்திருக்காங்க. இந்த படமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் படம் தான். அதுலேயே நம்மள இவங்களால எங்கேஜ் பண்ண முடியல. ஓவராலா பார்த்தீங்கன்னா ஒரு பிளே ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.